ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எந்த காயை பொரியல் பண்ணி கொடுத்தாலும் என் பையன் ஒழுங்காவே சாப்பிட மாட்றாங்க. அதாங்க அவனுக்கு பிடிச்ச மேகி டிஷ்ஷையே வெஜிடபிள் ஆட் பண்ணி செஞ்சு தரலான்னு நினச்சிட்டேங்க. அவனும் ரொம்ப நாளாகவே மேகி செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் தாங்க மேகிலாம் சாப்பிடக்கூடாதுடா, அது உடம்புக்கு நல்லது இல்லடான்னு சொல்லிட்டேங்க. சரி, ஓகே, டெய்லி சாப்பிட்டா தானே தப்பு, எனக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயமும் தக்காளியையும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிட்டே இருந்தேங்க. என்கிட்ட கேரட் பீன்ஸ் தாங்க இருந்துச்சு. உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் பீன்ஸ் நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு எக்கை எடுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அடுத்ததாக லைட்டாக வேக வச்சு எடுத்திருந்த மேகியை ஆட் பண்ணணுங்க. அந்த மேகியும் அந்த பொரியலும் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நம்ம செய்கிற டிஷ் ஏதோ மேகி தாங்க, பட் அதில் மேகி அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. வெஜிடபிள்ஸ் தாங்க அதிகமாக இருக்கணும். ஸோ பையன் கேட்ட மாதிரி மேகியும் செஞ்சு கொடுத்தாச்சு, நாம் நினச்ச மாதிரியும் அவன் காய்கறி சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரே கல்ல 2 மாங்காங்க. மேகி செஞ்சு கொடுத்தோன்னே பையன் நல்லா ஒரே ஹாப்பி தாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க.